நான் போயிடுறேன் அப்படின்னு ஆபிரகாம் லோத்து கிட்ட பேசுறாரு. இந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்ட லோத் என்ன பண்றாரு, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்த ஒரு உயரமான இடத்துல போய் ஏறி நின்றுக்கிட்டு அவர் சுத்தி பார்க்குறாரு. சுத்தி பார்த்ததுல இருக்கிறதுலயே ரொம்ப செழிப்பா தெரிஞ்ச, அங்க இருக்கிற இடங்கள்லயே ரொம்ப பசுமையா தெரிஞ்ச, பார்வைக்கு ரொம்ப அழகான, ரொம்ப வசதியான, ரொம்ப வளர்ச்சி நிறைந்த ஒரு இடத்தை லோத்து தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போயிட்டார். லோத்து ஏன் அந்த இடத்தை தெரிந்து கொண்டார்னா, அது ஆசீர்வாதமா செழிப்பா இருந்ததுனால. ஆபிரகாம் தெரிந்து கொண்ட இடம் எப்படிப்பட்ட இடம்னா, ஆபிரகாமுக்கு கிடைச்ச இடம் ஒண்ணுமே இல்லாத இடம். ஆனா நம்ம கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, லோத்தின் பார்வைக்கு ஆசீர்வாதமாய் தெரிந்ததான அந்த பட்டணம் பின்னாட்கள்ல சாபம் நிறைந்த ஒரு பட்டணமா மாறிடுச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு கிடைச்சது வெறுமையானது, ஒன்றும் இல்லாதது, வறண்டு போனது. ஆனா அந்த நேரம் எப்படி தெரியுமா மாறுச்சு, ஆசீர்வாதமா மாறுச்சு. காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய பார்வைக்கு ஆசீர்வாதமா தெரியறதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் எந்த மனிதனோடு இருக்கிறாரோ அந்த மனிதனோடு அவன் கால் வைக்கிற எல்லா இடமும் ஆசீர்வாதமானது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன தெரியுமா, எப்பா சுத்தி இருக்கிற எந்த இடத்த வேணாலும் நீ நட, சுத்தி இருக்கிற எந்த இடத்துல வேணாலும் நீ நட, உன் கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் நீட்டார். உன் கால் எந்தெந்த இடங்கள் படுதோ அந்த இடம்லாம் ஆசீர்வாதமா மாறும் நீட்டார். லோத்து நினைச்சது நான் செலக்ட் பண்ணது ஆசீர்வாதம்னு. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன தெரியுமா, நீ எங்கெல்லாம் போறியோ அந்த இடம்லாம் ஆசீர்வாதமான இடம், நீ எந்தெந்த பாதைகளில் கடந்து போறியோ அந்த இடம்லாம் ஆசீர்வாதமான இடம்னு சொல்லிட்டு ஆண்டவர் மாற்றினாரு. ஏன் தெரியுமா, அந்த ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். என்ன தேவையோ தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் கொடுக்கிற தேவன் அவர். அவருடைய